உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 18:29, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்க போறாரு, அதிகமான பலத்தை கொடுக்க போறாரு. சரிங்களா? கொஞ்சோண்டு தைரியம் கிடையாது, கொஞ்சோண்டு பலன் கிடையாது, அதிகமான தைரியமும் அதிகமான பலனும் கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க சேனைக்குள் பாய வேண்டும், ஏன்னா நீங்க மதிலை தாண்ட வேண்டும் என்று அதிகமான தைரியமும் அதிகமான பலத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. ஒரே பாய்ச்சல் தான் கடன் வெளியில வந்துடுவீங்க, ஒரே பாய்ச்சல் தான் வியாதியில இருந்து வெளியில வந்துடுவீங்க, ஒரே பாய்ச்சல் தான் உங்க பிரச்சனைகளில் இருந்து வெளியில வந்துடுவீங்க. நீங்க பாய்ந்து போகணும் என்பதற்காக தேவன் பெரிய தைரியத்தை கொடுக்க போறாரு, அதிகமான பலத்தை கொடுக்க போறாரு. உங்களை பிடிச்சி எதுவும் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, உங்க வியாதி உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, உங்களை அடக்கி வைக்க முடியாது, உங்க பிரச்சனைகள் உங்களை அடக்கி வைக்க முடியாதுன்னு தேவன் அதிலிருந்து நீங்க வெளியில போறதுக்கு, பாய்ந்து போறதுக்கு உங்களுக்கு தைரியத்தையும் பலனையும் கொடுக்கிறாரு. நீங்க மட்டும்தான் ஜெயிப்பீங்க, நீங்க மட்டும்தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல வியாதி பாயாது, உங்க மேல கடன் பாயாது, உங்க மேல பிரச்சனைகள் பாயாது, நீங்க மட்டும்தான் பாய்வீங்க. மற்றதெல்லாம் உங்க முன்னாடி ஆஃப் ஆகி அப்படியே நிற்கும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாருங்க. நீங்க மட்டும்தான் தாண்டுவீங்க, நீங்க மட்டும்தான் பாய்ஞ்சு போவீங்க. உங்களை தாண்டி எதுவும் போகாதுங்க, உங்க தலை மேல எதுவும் ஏறி நடக்காது. நீங்க தான் பிரச்சனைகளை தாண்டுவீங்க, நீங்க தான் உங்க கடன்களை, உங்க தரித்திரத்தை எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்துருவீங்க. நீங்க உங்க வீட்டுல ஒரு ஃபேன் மாட்டுறீங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் கரண்ட் ஆஃப் பண்ணுவீங்களா? அதாவது மெயின் ஆஃப் பண்ணிடுவீங்களா? அதே மாதிரிதான் தேவன் உங்களுக்கு முன்னாடி எதிராக நிற்கும் அத்தனைவற்றையும் ஆஃப் பண்ணி போடுறாரு. எல்லாமே எல்லாத்துக்கும் மெயின் ஆஃப் பண்றாரு. அதனால நீங்க பாஞ்சு வெளியில வந்துட்டீங்க, தாண்டிடுவீங்க, எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்துடுவீங்க. இது உங்க தலைமால ஏறி நடக்காது. தாவீது இருக்காங்கல்ல, ஒரு நாள் போருக்கு அனுப்புனாரு, ஆனா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் அனுப்புனாரு. எல்லாருடைய பிரெயின், எல்லாருடைய மூளையையும் ஆஃப் பண்ணிட்டாரு. தாவீத அனுப்புனார். தாவீது அவங்க சேனைக்குள் பாய்ந்து போனாங்க. அங்க ஃபர்ஸ்ட் அந்த எதிரி படை இருக்காங்கல்ல, அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே, இத மாதிரி எங்களுக்கு நாங்க ஒரு ராட்சதனை வச்சிருக்கோம், அவன் தான் சேனைக்குள் பாய்வான், எங்களுக்காக சேனைக்குள் யுத்தத்துக்குள் அவன் தான் பாய்வான், எங்களுக்கு வெற்றியை வாங்கி தருவான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தேவன் யார அனுப்புனாரு? தாவீதை தான் பாய்ந்து போக சொன்னாரு, அந்த சேனைக்குள் பாய்ந்து போக சொன்னாரு. போனான், அந்த ராட்சதனுடைய பிரெயின் ஆஃப் பண்ணிட்டாரு, எல்லாருடைய மூளையையும் ஆஃப் பண்ணி போட்டாரு. ஒரே ஒரு கூழாங்கல் தான் அந்த தாவீது எரிஞ்சாங்க, தூக்கி எரிஞ்சான். அது பட்டு போய் இந்த ராட்சதன் இறந்துட்டான். சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன் அந்த ராட்சதன். ஏன் அந்த கூழாங்கல் வரும்போது குனிய முடியாதா? தேவன் தான் பிரெயின் ஆஃப் பண்ணிட்டாரு, எல்லா மூளையும் ஆஃப் பண்ணி போட்டாரு, அவன் செத்தான். அவ்வளவுதான், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போடுவார். உங்களுக்கு முன்னாடி எது உங்களுக்கு எதிராக நிற்கிறதோ அத்தனையும் மெயின் ஆஃப் பண்ணி போட்டுருவார். அப்போ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி, மற்றதுக்கு எல்லாம் தோல்விதான். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. அதற்காக தான் உங்களை சேனைக்குள் பாய்ந்து போக சொல்றாரு, அதற்காக தான் உங்களை மதிலை தாண்ட சொல்றாருங்க. சரிங்களா? எல்லா இடத்துலயும் நீங்க மட்டும்தான் ஜெயிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க. சாமி இறுக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அவா உங்க பிள்ளைங்களுக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் ஆஃப் பண்ணி போடுறீங்க, மெயினா ஆஃப் பண்றீங்க. உங்க பிள்ளைங்களை தாண்டி வெளியே வர சொல்றீங்க, பாய்ந்து வெளியில வர சொல்றீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வெற்றி. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், தேவர்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பைத்திய ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ, உங்க பிள்ளைங்களை ரத்த கொண்டு மறைச்சுக்கோங்க.
சுட்டாவியால் இருப்புங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. அப்பா, மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுக்கு பரலோகத்துக்கு வருதுதான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சியா எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி, எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வாரத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமா வாழ்றதுக்கு கூடாத விஷயம், அதுக்கு கூட உங்களுக்கு உதவி கேட்டுதான் வந்து நிற்கிறோம். சாமி, 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட நீங்க இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்துல எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேட்கும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.